அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச போகிற ஸ்டாக்கை பற்றி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆனால் அந்த ஸ்டாக்கை பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் ஆல்ரெடி எனக்கு ஐடிசி, ஹெச்யூஎல் இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அல்லது அனலைஸ் பண்ணணும், என்ன தான் பாசிட்டிவாக பேசினாலும் ஓகே, எனக்கு கேள்விப்படாத ஃபெமிலியரான நேமாக இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டாகவே அதை எடுத்துக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதன் பிறகு இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி டீ ஷாப்லலாம் பார்க்குறேன். நான் ஒரு டீ கூட குடித்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பால் பாக்கெட்டு, இந்த கம்பெனியோடைய பால் பாக்கெட் தான் அவர் 1 லிட்ரு 2 லிட்ரு அப்படி பெரிய பெரிய பாக்கெட்டாக எடுத்து அதில் தான் டீ போட்டு விற்றுட்டு இருந்தார். சரிங்களா? இதுக்கு முன்னாடியும் இந்த பால் பாக்கெட்டை பார்த்துருக்குறேன். 1-2 கடைகளில் அங்கங்கே பார்த்துருக்குறேன். அதன் பிறகு இன்றைக்கி காலையில் நான் பால் வாங்க போகிறேன். சரிங்களா? எப்பொழுதும் ஆரோக்கியா தான் வாங்குவேன். இன்றைக்கி விலை கேட்கும் பொழுது 40 ரூபா அப்படின்னாரு. என்னங்க எப்போங்க விலை ஏறிச்சு அப்படின்னு கேட்டப்போ 3ஆம் தேதி ஏறிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3ஆம் தேதியா? மார்ச் 3ஆம் தேதியா? இல்லை இப்போ தான் ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ பால் பாக்கெட்டினுடைய விலை ஒரு 3 ரூபாய் ஏறி இருக்குது ஆரோக்கியா. சரிங்களா? நான் என்னென்னா ஒரு ஷாக்காக எனக்கு அது தெரிஞ்சிச்சு. சரி, வேறு என்ன பால் பாக்கெட் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறப்போ மற்ற பால் பாக்கெட்லாம் சொன்னார். சரிங்களா? சொல்லிவிட்டு கடைசியில் அங்கே இருக்கிறதுலே ஆவின் தான் எப்பொழுதும் நமக்கு சீப்பாக இருக்கும். ஆனால் அவர் ஆவின் வச்சிருக்கல. இந்த நான் பால் பாக்கெட்டு இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, டீ கடையில் யூஸ் பண்ண அந்த பால் பாக்கெட் ஒரு 1/2 லிட்டர் இருந்துச்சு. நான் சரி இந்த பால் பாக்கெட்டோடைய விலை என்ன அப்படின்னு கேட்டேன். அங்கே இருந்த பால் பாக்கெட்லேயே இந்த பால் பாக்கெட் விலை தான் 36 ரூபா அப்படின்னாங்க. ஃபுல் க்ரீம் மில்க்கு 36 ரூபா. ஆரோக்கியாவோட விலையெல்லாம் கூடிருச்சு. சரி, இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பாக்கெட்டை நான் தடவை வாங்குகிறேன். வாங்கினதுக்கப்புறம் அந்த கடையினுடைய ஓனர், சரிங்களா, அவர் ரொம்ப நல்ல ஓனர். ரீசன் என்னென்னா, ஒரு சின்ன கடை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட ரெகுலராக ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது ஒரு பேஸ்ட் வாங்குறதா இருக்கட்டும், அவர் கரெக்டாக சொல்லுவார், இந்த பேஸ்ட்டுக்கு இது விலை ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரிங்களா? ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அந்த ரீட்டைல் செல்லிங்கில் நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் கஸ்டமரை 1 ரூபானாலும் 2 ரூபானாலும் இது ஏன் 1 ரூபா கூட இருக்குது, ஏன் 2 ரூபா கூட இருக்குது. இப்போ ஜெர்சின்னு ஒரு பால் பாக்கெட் இருக்குது, அது 15 ரூபா தான். ஜென்ரலாக 15 ரூபா நீங்கள் ஆந்திராவில் வாங்கினீங்கன்னா, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா அது 16 ரூபா. அவர் க்ளீனாக அந்த 1 ரூபா டிஃப்ரென்ஸுக்கு கூட காரணம் அந்த பால் பாக்கெட்டை எடுத்து காட்டுற ஒரு ஸ்டாண்டர்டான ஷாப் ஓனர். அவர் இன்றைக்கி என்ன சொன்னார்னா, நான் இந்த பால் பாக்கெட்டை வாங்கினதுக்கப்புறம் இந்த பால் பாக்கெட் எவ்வளோ அருமையான பால் பாக்கெட் தெரியுமா சார், காசு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது அருமை இல்லைன்னா கிடையாது, இருக்கிறதுலே இதுதான் சூப்பரான பால், பசும்பால், உங்களுக்கு நீங்கள் போய் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த பாலை யூஸ் பண்ணவங்க யாருமே இந்த பால் தான் பிடிச்சிருக்கு, இதே கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அவர் இப்படி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால சரி, இவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாரு, சரி இந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, இந்த கம்பெனியை நம்ம ஒரு குயிக் அனாலிசிஸ் பண்ணி தான் பார்ப்போம், இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரி கம்பெனி இவங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணேங்க. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கம்பெனி பால் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டேன். ஆப்வியஸாக உங்களுக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ரிலேட்டட் கம்பெனி தான். ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தாலும், ஆனால் மில்க்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பன்னீர் இருக்குது, சீஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சின்னதாக சில அந்த ஆர்கா ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்களும் தயாரிக்கிறாங்க போல இருக்குது. நான் அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் பேசுகிற கம்பெனி பேர் தோட்லா டைரி. சரிங்களா? அந்த கம்பெனியை தான் பேச போகிறேன். நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இப்போ இந்த மாதிரி கம்பெனிகளை
நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இப்போ நான் வந்து எக்ஸ்போசர் எடுக்கணும்னா எப்போ எக்ஸ்போசர் எடுப்பேன், எவ்வளவு எக்ஸ்போசர் எடுப்பேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. டோட்லா டைரி வந்து ஒரு மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, புரியுதுங்களா? இந்த செக்மெண்ட் தான் மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட். அதில் வந்து லசியாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், அல்லது வந்து பன்னீராக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த மில்க் செக்மெண்ட் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டில் வர்ற ப்ராடக்டை வந்து விற்கிறாங்க. இவங்களுக்கு காம்படிஷன் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற மற்ற எல்லா கம்பெனிகளுமே வந்து விற்கிறாங்க. நம்ம இந்த ஷாப் ஓனர் வந்து இந்த பால் பாக்கெட்டை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசும் பொழுது, சரி ஓகே இந்த ஸ்டாக்கு என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. 4000 கோடி மார்க்கெட் கேப்போ என்னமோ தான் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பின்னாடி. ஆனால் இந்த கம்பெனிகளை வந்து நம்ம எப்படி யோசிக்கணும், அல்லது நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட. பால் அண்ட் பால் ரிலேட்டட் பொருட்களில் இருக்கிற ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி, குட்டி கம்பெனி, 4000 மார்க்கெட் கேப் தான் இது வந்து இருக்குது. கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டாக்கினுடைய விலை அந்த 300-400 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 1000க்கு மேலே போயிருக்கு. இப்போ 1061 ரூபாயோ என்னமோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ விலை வந்து இப்போ ஷார்ப்பாக வந்து ஒரு 4 வருஷத்தில் ஏறி இருக்குது, சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது ஸ்மால் கேப்பு. மூணாவது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, சரிங்களா? மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட். எப்படி வந்து சிக்கனுக்கு வந்து சில ஃப்ளூவெல்லாம் வந்து பரவுது, அந்த சமயத்தில் வந்து சிக்கன் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, அந்த மாதிரி மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நாளைக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து அந்த டைம் வரைக்கும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நஷ்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. பட் அப்படி நடக்கலாமா? இது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்படியெல்லாம் என் பிரெயின் திங்க் பண்ணுது. அதை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே போல் காம்படிஷனில் வந்து ஐடிசியும் வந்து பால் பாக்கெட்டை அந்த டைரி இதில் வந்து முன்னாடி இறங்கிட்டாங்க. கொல்கத்தாவில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஆப்வியஸாக வந்து தமிழ்நாட்டில் ஆரோக்கியா இஸ் அ வெரி பிக் பிளேயரு. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கவுங்க பால் பாக்கெட்டை சப்ளை பண்ணுறாங்க. கர்நாடகாவில் வந்து இருக்கிறாங்க. கர்நாடகாவில் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆவின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெரிட்டேஜ் அவங்களும் வந்து அவங்க சந்திரபாபு நாயுடு கம்பெனின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பால் ரிலேட்டடாக ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த கம்பெனி இது வரைக்கும் அந்த காம்படிஷனில் ஓரளவு க்ரோத் வந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா? பாட்டம் லெவல் அனாலிசிஸில் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனியை நம்ம தொடலாமா ஆஃப்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறப்போ, நம்ம இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு டாப் லெவல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்னென்னா, இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் யார், இந்த மேனேஜ்மெண்ட்லாம் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, ஹூ இஸ் த ப்ரொமோட்டர், எவ்வளவு வந்து இவர் வந்து இந்த கம்பெனியில் வந்து வச்சிருக்கிறாரு, இந்த கம்பெனியில் வந்து கடன் இல்லையா, இந்த கம்பெனி என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, அதாவது என்னென்னா இந்த மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் இல்லாமல் வேறு ஏதாவது சப்சிடி இருக்கா, அந்த மாதிரி வந்து பார்க்கணும். ப்ளஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸு, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, எவ்வளவு தூரத்துக்கு வந்து கடன் இல்லாமல் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, எப்படி க்ரோத் காட்டுறாங்க. ஸோ பாட்டம் லெவல் அனாலிசிஸையும் இங்கே மிக்ஸ் பண்ணிட்டேன். இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டிவ் எட்ஜ், இந்த மாதிரி டாப் லெவல் அனாலிசிஸில் நம்ம முக்கியமாக இந்த ப்ரொமோட்டர் நம்பலாமா, மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட்டா அப்படிங்கிறத மட்டும்தான் செக் பண்ணணும், சரிங்களா? அது வந்து ரொம்ப செக் பண்ணணும். எப்போ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போர்ட்ஃபோலியோவில் சப்போஸ் வந்து 0.5 to 1% வரைக்கும் அலோகேஷன் இந்த ஸ்டாக்குக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டாப் லெவல் அனாலிசிஸில் நீங்கள் கவர்னன்ஸு, கார்ப்பரேட் கவர்னன்ஸு, அதுக்கப்புறம் வந்து காம்படேட்டிவ் எட்ஜ் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ஸு, ப்ரொமோட்டருடைய ஒரு ஹானஸ்டி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, இதெல்லாம் செக் பண்ணணும், சரிங்களா? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்லாம் நான் சொல்லலை. இந்த டாப் லெவல் அனாலிசிஸில் அந்த கம்பெனி வந்து நல்லா இல்லாத பட்சத்தில் என்ன தான் பாட்டம் லெவல் அனாலிசிஸில் சூப்பராக இருந்தாலும் அந்த கம்பெனியை வந்து பாட்டம் லெவல் அனாலிசிஸே நம்ம பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? ஆனால் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து அச்சுவல் வச்சுருக்கிறேன், ஐடிசி வச்சுருக்கிறேன், மேரிகோ வச்சுருக்கிறேன், டாபர் வச்சுருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் பிரிட்டானியா கொஞ்சம் வச்சுருக்கிறேன், ஜில்லட் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி கோல்கேட் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி எஃப்எம்சியில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன மாதிரி தாட் இருக்குது தெரியுமா? நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ், நம்மளாம் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருக்கிறோம்ப்பா, வேறு ஏதாவது புது ஸ்டாக்கில் வந்து கொண்டு போய் எக்ஸ்போசர் எடுத்துக்கலாமா அப்படின்னு போகிறோம். அந்த இடத்துல தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு நல்ல ஸ்டாக்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னா
உங்களுக்கு சார்லி மங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார்லி மங்கர் அப்படிங்கிறவர் வாரன் பஃபட், சார்லி மங்கர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இறந்தார் 100 வயசில் கிட்டத்தட்ட, சரிங்களா? அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 4 ஐடியா இருந்தால் போதும் அப்படிம்பார். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிகள், ஸ்மால் கேப் கம்பெனிகள், புதுசாக வந்து பாசிட்டிவாக கேள்விப்படுற கம்பெனிகள், நீங்கள் டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை முதலீடு பண்ணணும். அதுவும் வேல்யூவேஷன் ஹையாக இருக்கிறப்ப முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. அட் த சேம் டைம் வந்து இப்படி நம்ம பாசிட்டிவாக கேள்விப்படுறோம், நாளைக்கு வந்து இது நெகட்டிவாக மாறலாம். இப்படி பாசிட்டிவாக நான் கேள்விப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து மோசர் பியர் சிடி. அது வந்து மோசம் பண்ணிடுச்சு போயிடுச்சு, சரிங்களா, அந்த கம்பெனி. ஸோ மோசர் பியர் சிடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 30 ரூபாய்க்கு கிடைக்கும் 2005 டைமில். சரி, அதை பற்றி நான் பேச விரும்பல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, சரி இப்போ 1000 ரூபாய் இருக்கா, சரி ஒரு 500 ரூபாய்க்கு திருப்பி வருதா, இல்லை 600 ரூபாய்க்கு திருப்பி வருதா, அந்த டைமில் வேணால் ஒரு 2000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கிட்டு மறந்து விட்டுறலாம். அவ்வளோதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் பண்ணுவேன். ஏன் இந்த 2000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பாட்டம் லெவல் அனாலிசிஸ் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டேன், சரிங்களா? அதன் அடிப்படையில் சரி இந்த ஸ்டாக் வந்து எனக்கு பாசிட்டிவாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2000 ரூபா போட்டுட்டு மறந்து விட்டுருவேன். அவ்வளவுதான். 2000 ரூபாய் அப்படிங்கிறது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 0.5% கூட கிடையாது. புரியுதுங்களா? 1% இருக்கலாம், சரிங்களா? 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நான் போர்ட்ஃபோலியோ லெவலில் கணக்கு பார்க்குறது இல்லை. 1000 ரூபாய் 2000 ரூபாய் தொலைஞ்சா போகுது அப்படிங்கிற லெவலில் ஒரு 2000 ரூபாய் போட்டுட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வந்து எப்படி ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து நல்ல ஸ்டாக்காக இருக்கிற பட்சத்தில் அவங்க இருக்கிற இப்போ கரண்ட் 4000 மார்க்கெட் கேப் கோடியிலேருந்து 4000 மார்க்கெட் கேப், சரிங்களா, 4000 கோடி மார்க்கெட் கேப்பில் இருந்து மறுபடியும் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட்டு அல்லது அந்த கம்பெனியோடைய எஃபிஷியன்சி அவங்க டேட்டாவில் வந்து கிளியராக தெரியும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கட்டும், அல்லது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிசர்வாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆர்ஓஇ ஆர்ஓசியாக இருக்கட்டும், கடன் வாங்காமல் ரன் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து பார்க்கும்பொழுது அந்த கம்பெனி வந்து இன்னும் ஸ்டெபிளைஸாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னும் ஒரு 2000 ரூபாய் ஆட் பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கிற டோட்லா டைரி அப்படிங்கிற ஸ்டாக்கு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்கை டைரெக்டாக வாங்குறத பற்றி அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ கொடுக்கறதே கிடையாது. டைரெக்டாக ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டையோ ஸ்மால் கேப் கேட்டகரியில் வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து வேல்யூவேஷன் ஜோனில் பிஇ வந்து நல்லா கன்சாலிடேட் ஆகி 20 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் போதோ, அல்லது அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ அல்லது ஃபண்டோ ரொம்ப வருஷத்துக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 2 to 3 இயர்ஸாவது வந்து ஒரே ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஜோனில் வந்து நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்மால் கேப் ஃபண்டுலையோ அல்லது இண்டெக்ஸ்லையோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ நான் டோட்லா டைரியை பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக இது சரியான தருணம் கிடையாது. இந்த வீடியோவை வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் கிடைக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வேணால் இது நல்ல வீடியோவாக தெரியும். எனக்கு என்ன ஃபியர் இருக்குது அப்படின்னா வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இப்போ ஆல்ரெடி வேல்யூவேஷனாக இருக்குது. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப்பை பேசுகிறதுனால நீங்கள் டெம்ப்ட் ஆகி வந்து ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? 2000 பிரித்து ஒரு 10-15 ஸ்டாக்கு அல்லது 100 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதில் போடுறேன்னு போயிடாதீங்க. ஐடியா வந்து இதுதான். நம்ம எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், சரிங்களா? கிரிக்கெட்டில் வந்து சேவாக் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான பிளேயர். ஃபஸ்ட்டு பாலே வந்து 4 அடிக்க வந்து ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லாவே இருந்தாலும் நிறையா மேட்ச் வந்து நிறையா வந்து ஃபெயிலியர்ஸ். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருந்தவே பொருந்தாது. நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா 100, அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் நீங்கள் 100 சதம் அடித்ததுக்கப்புறம் எப்படி ஒரு பேட்ஸ்மேன் வந்து 4ம் 6ம் அடிக்க ட்ரை பண்ணுவார், சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகி அது 200 வந்து அடிப்பார். அல்லது வந்து என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்து 100க்கு அப்புறம் வந்து ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை நீங்கள் டைரெக்டாக வாங்குறது அப்படிங்கிறது. அக்ரெசிவாக வந்து உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு செட் ஆகாது. முதல்ல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கு, லார்ஜ் கேப் ப்ளூ சிப்பு 1 2ன்னு வாங்கி கன்விக்ஷனை வளர்த்து ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு நல்ல வெல்த்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக
கிரியேட் பண்ணி அதில் ஒரு நாலேஜை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷனை எடுத்து மிட் கேப்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணி டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கு மற்ற என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே இறங்கி அடிக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டராக மாறுறீங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, இருந்தாலும் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அல்லது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினான்சியல் அட்வைசர் சொல்கிறதுலேருந்து அவங்களுடைய அனுபவத்தையும் எமோஷனல் டிசிப்ளினையும் உங்களால் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு அவங்கள மாதிரி உங்களோட வயசு 25 கிடையாது, உங்களோட வயசு 35 கிடையாது, உங்களோட வயசு 55 65 அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க அந்த மாதிரி புரியுதுங்களா. 65 வயசுனா வந்து 65 வயசுக்கு ஃபினான்சியல் பிளானிங் வேறு, அந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க. நான் சொல்கிறது வந்து என்னென்னா 65 வயசில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு முதலீட்டாளர் அவர் உணர்ந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அவர் மாதிரி நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி முதலீடுகளை பண்ணுவீங்க, எவ்வளவு நிதானமாக பொறுமையாக நல்ல டெப்த்து வந்து நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டு பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர விஷயங்கள். ஸோ டோட்லா டைரி மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்ல கம்பெனியாகவே ஃப்யூச்சரில் மாறுமா இருக்கும், சரிங்களா, இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனியோடைய பாட்டம் லெவல் அனாலிசிஸை வந்து நம்ம பார்க்கலாம். டாப் லெவல் அனாலிசிஸ் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். இருந்தாலும் இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிகள் தான் மிகப்பெரிய கம்பெனிகளாக மாறி இருக்கு. இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்குகிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் கடைசி கேட்டகரி. அதாவது என்னென்னா நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சிப் பண்ணுறீங்க, டைரக்ட் லார்ஜ் ப்ளூ சிப் ஸ்டாக்குகளை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் மிட் கேப்பில் வந்து மிட் கேப் இண்டெக்ஸுக்கு கொஞ்சம் அலோகேஷன் கொடுத்துருக்குறீங்க, ஸ்மால் கேப் இண்டெக்ஸுக்கு கொஞ்சம் அலோகேஷன் கொடுத்துருக்குறீங்க, மைக்ரோ கேப்பில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டில் கொஞ்சம் அலோகேஷன் கொடுத்துருக்குறீங்க. இதில் வந்து கொஞ்சம் நாலேஜை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, டாப் லெவல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுறீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆகுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு ஒரு பியர் டெரிட்டரியில் வந்து நல்லா கிடைக்கிது, புரியுதுங்களா. அதாவது பியர் மார்க்கெட்டுங்கிறது 30-20% தொட்டாவே பியர் மார்க்கெட்டு. ஆனால் கொரோனாவில் எப்படி வந்து மார்ச் 2020 இருந்து அந்த ஜூலை வரைக்கும், சரிங்களா, அந்த ஜூலையில் கிடக்குது பார்த்தீங்களா பாட்டம். கரூர் வைசியா பேங்க்கு 19 ரூபா, டாடா மோட்டார்ஸ் வந்து 30 ரூபாயோ 40 ரூபாயோ, அந்த மாதிரி கிடக்கும் பொழுது உங்களுடைய அக்ரஸிவ் ஸ்ட்ராட்டஜி, அடித்து ஆடுற ஸ்ட்ராட்டஜி, அந்த அடித்து ஆடுறது வந்து எப்படின்னா ஒரு நல்ல லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பாக மாறி இருக்கும், புரியுதுங்களா. இப்போ எப்படி இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1 லட்சம் மார்க்கெட் கேப்பில் இருந்து 50,000 மார்க்கெட் கேப்புக்கு குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அப்போவும் நீங்கள் வந்து நல்ல சூப்பரான பங்குகளை சீப்பான வேல்யூவேஷனில் பிடிக்கணும். அட் த சேம் டைம் வந்து எல்லா செக்டர்லேயும் வந்து இருக்கிற நல்ல பங்குகளை வந்து நீங்கள் அடித்து ஆடணும். எப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் மாறி நிறையா வெல்த்தை க்ரியேட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் நாலேஜும் கன்விக்ஷனும் வளர்த்ததுக்கப்புறம் பண்ணணுங்க. சரி, இடையில இந்த அட்வைஸை விட்டுட்டேன். நம்ம டோட்லா டைரியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸை வந்து பேசலாம். டோட்லா டைரி 1995 தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த கம்பெனி வந்து மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து டெய்ரி பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, பன்னீர், பட்டரு, அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு, லஸ்ஸி, ஃப்ளேவர்டு மில்க்கு, ஐஸ்கிரீமு, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க. 11 ஸ்டேட்டு, இந்தியாவுக்குள்ளே 11 ஸ்டேட்டில் அவங்களுடைய பொருட்கள், அந்த மில்க்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. இது வந்து ISO சர்டிஃபைடு ஒரு நிறுவனம். இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் லீடிங் இந்த இன்டகிரேட்டட் டைரி கம்பெனியில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அகைன் நமக்கு வந்து ஸ்மால் கேப் கம்பெனி மார்க்கெட் கேப் பிரகாரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டர் மில்க்கு, கீ, கர்டு, பன்னீர், ஃப்ளேவர்டு மில்க்கு, பேடா, புரியுதுங்களா, அதாவது மில்க் பேடா, அதுக்கப்புறம் வந்து லஸ்ஸி, ஐஸ்கிரீமு, மில்க் பேஸ்டு ஸ்வீட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து விற்கிறாங்க போல இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியோடைய ரெவன்யூ, சரிங்களா, அந்த சேல்ஸ் இருக்குல்ல, டாப் லைன் இது தான் சொல்லுவாங்க, அது 39% வந்து க்ரோ ஆகிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 22 ஃபினான்ஷியல் இயர் 24 இந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் மில்க் சேல்ஸ் வந்து 17% வந்து க்ரோத் ஆகிருக்கு. இந்த 39% டோட்டல் ரெவன்யூ க்ரோத்துக்கு காரணம் மில்க் சேல்ஸ் 17% வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து
30% வந்து கர்டு சேல்ஸ் வந்து உயர்ந்திருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இவங்க 91% வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் கென்யா அண்ட் உகாண்டாவுக்கு வந்து ஒரு 9% வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க போல இருக்குங்க. கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்லாம் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்கிறாங்க. அந்த மில்க் சில்லிங் சென்டர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிற ஹிஸ்ட்ரி கொண்ட கம்பெனி தான் வந்து நம்ம டோட்லா டைரி. இந்த ஆர்கா ஃபீடு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா. சரி, இந்த கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த கம்பெனியோடைய பாட்டம் லைன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்க்கெட் கேப் வந்து 4000 கோடின்னு சொல்லிட்டுனா 6927 கோடி, 2000 கோடி அதிகம், 7000 கோடின்னு வச்சுக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 1148. அதுக்கப்புறம் வந்து புக் வேல்யூ வந்து 214 சரிங்களா. அப்போ எத்தனை புக் வேல்யூக்கு வந்து இது ட்ரேட் ஆகுது? ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸுக்கு நம்ம புக் வேல்யூக்கு கொடுக்க மாட்டோம் இம்பார்ட்டன்ஸு, பிபிஐ ரேஷியோக்கும் இபிஎஸ்க்கும் தான் பார்ப்போம். பட் இருந்தாலும் புக் வேல்யூ பார்க்கும்பொழுது இது வந்து ஹையாக தான் ட்ரேட் ஆகுது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம புக் வேல்யூ இந்த மாதிரி கம்பெனிகள் செக் பண்ணுறோன்னா, ஒருவேளை இந்த கம்பெனி திவாலாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து எவ்வளோ லிக்விடேட் பண்ணால் காசு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கம்பெனியோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ மாதிரி, ரியல் வேல்யூ மாதிரி. அப்போ 214 ரூபா தான் புக் வேல்யூ, பிபிஐ ரேஷியோ வந்து 29 இருக்குது சரிங்களா. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து தாராளமாக 40-50 பின்னு கொடுத்துருப்பாங்க. இது அகைன் ஸ்மால் கேப் கம்பெனி, இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு கம்பெனியை நம்ம வந்து கடையில் ஒரு பொருள் வாங்குறது மூலமாக வந்து நம்ம கேள்விப்படுறோம். இந்த கம்பெனிக்கு வந்து B2Cயில் இருக்கிற ஒரு கம்பெனி சரிங்களா. பிஸ்னஸ் டு கன்சியூமர், டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கு செல் பண்ணுற கம்பெனி, சின்ன கம்பெனி, கடன் இல்லை, க்ரோத் வந்து காட்டுறாங்க. ROC 22, ROE வந்து 15.5% இருக்குது. இதை வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக செக் பண்ணணும் வேறு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட் 12% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி கடன் இல்லை, புரியுதுங்களா. ஸோ கடன் இல்லாத ஒரு B2C பிஸ்னஸ்ஸு, க்ரோத் காட்டுற ஒரு பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு 29 பியில் கிடைக்கிது. நெட் ப்ராஃபிட் வந்து 239 கோடி பண்ணுறாங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி. கரண்ட் ரேஷியோலாம் வந்து 3 இருக்குது சரிங்களா. விச் மீன்ஸ் கடன் இல்லை, கடன் இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட லிக்விட் கேஷ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதை காட்டுது அந்த கரண்ட் ரேஷியோ. ஷார்ட் டேர்மில் ஏதாவது காசு கொடுக்கணுன்னா அவங்களால வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து என்னென்னா ப்ரைஸ் சார்ட் பிரகாரம் வந்து 463 ரூபாய் இருந்திருக்கு 24 ஃபெப்ரவரி அன்னைக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தா வந்து 1100க்கு மேலே போயிருக்கு. ப்ரைஸ் சார்ட் பிரகாரம் வந்து சடனாக வந்து ஒரு 2023லையும் 24லையும் வந்து மேலே போயிட்டு இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் அந்த மாதிரி வந்து கொடுத்து இருக்குதுங்க இந்த ஸ்டாக்கு சரிங்களா. தொடர்ந்து பேசுவோம். சேல்ஸ் பாருங்கள், 575 கோடியாக இருந்தது 2021, டிசம்பர் 24 வந்து 900 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. சேல்ஸ் வந்து ஓரளவு க்ரோத் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து 52 கோடியிலேருந்து 96 கோடியாக ஆகிருக்கு சரிங்களா 5 வருஷத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சிங்கிள் டிஜிட் 9% இருந்து 8%, 6% அந்த மாதிரி குறைஞ்சி 5%க்குலாம் போயிட்டு இப்போ 11% வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, புரியுதுங்களா. ஸ்மால் கம்பெனி ஆனால் ஸ்டெடியாக வந்து கடன் இல்லாமல் வந்து 50 கோடி அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் எடுக்கிற கம்பெனியாக தான் வந்து இது இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நல்லா வந்து அந்த டாப் லைன், அதாவது அந்த கம்பெனியோடைய க்ரோத் நல்லா இருக்கிற பட்சத்தில் க்ளோஸாக வந்து அந்த கம்பெனி வந்து நமக்கு தெரியும். அந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்க, மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி வந்து இந்த ஸ்டாக்கில் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து நல்லா வந்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது மூலமாகவும் இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கிறது மூலமாகவும் இந்த கம்பெனியில் வந்து நம்ம ஹோல்டிங்ஸை வந்து தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாக்கு நாளைக்கு டைட்டன் மாதிரி ஆக போகுதுன்னா நம்ம சும்மாலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனி காசு போயிடும் சரிங்களா. நல்ல கழுகு மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. காம்பவுண்டட் ஆனுவல் சேல்ஸ் க்ரோத் வந்து என்ன அப்படின்னா ட்ரெயிலிங் 12 மந்த்ஸுக்கு வந்து 17%, 3 வருஷத்தில் 17%, அந்த சேல்ஸ் க்ரோத் வந்து 5 வருஷத்தில் 13% CAGR அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கு, ரெவன்யூ அந்த மாதிரி. அது வந்து எப்படி ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா 68% வந்து போன வருஷம் அது வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்தில் 22%, 3 வருஷத்தில் 9% தான் வந்து அந்த ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கம்பெனி ஓரளவு வந்து ஸ்மால் கேப் கம்பெனிலே நல்ல கம்பெனியாக தான் தெரியுது நமக்கு. டாப் லெவல் அனாலிசிஸ் இந்த கம்பெனி பற்றி தெரியாது, பட் லுக்ஸ் லைக் அ டீசென்ட் ஸ்மால் கேப் எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த கம்பெனியில் வந்து ஒரு சின்ன போர்ஷனை வந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸ்மால் கேப் கம்பெனிகளை நம்ம டேரெக்டாக வாங்கக்கூடாது, இண்டெக்ஸ் தான் வாங்கணும். இந்த கம்பெனியில் வந்து பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி -1 இருக்குது. ஆனால் வந்து போன வருஷம் 161 கோடி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து ஏன் கேஷ் ஃப்ளோ வரல அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? -1 அப்படின்னு இருக்குது. இதை வந்து வேறு சைட்லேயும் ஸ்டாக்கேஜ்லேயும் அனலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸை வந்து என்எஸ்சி இந்தியாவில் பார்க்கணும், ஸ்டாக்கேஜில் பார்க்கணும், ஸ்க்ரீனரில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த கம்பெனியோடைய சைட்டில் போயிட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டர் ரிலேஷன் அந்த செக்ஷனில் இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிடுறது மூலமாக தான் வந்து இந்த கம்பெனியை பற்றி இன்னும் பெட்டராக வந்து ஐடியா கிடைக்குங்க. நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இந்த அனாலிசிஸ் ஸ்மால் கேப் கம்பெனியிலேருந்து நம்ம ஒரு 1000 2000 போட்டுட்டு மறந்து விட்றோம், அவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து இந்த கம்பெனியை பாசிட்டிவாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிறைய பொசிஷன் எடுத்துடாதீங்க நம்பர்களே. PE ரேஷியோ 29 இருக்குது. இப்போ தான் புதுசாக வந்த கம்பெனி. மார்க்கெட்டில் வந்து ஸ்டெடியாக நிலச்சி நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஸ்மால் கேப் கம்பெனியில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது ஓரளவு வந்து டீசெண்டாக தான் வந்து அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த வருஷம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஏன் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு இண்டிகேட்டர் சொல்லுது. ரெண்டாவது, ஸ்டாக்கினுடைய விலை இந்த கடந்த 3 வருஷத்தில் வந்து டபுளுக்கு மேலே வந்து போயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம பிடிக்கவே கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் ஸ்டேபிளாக கிடைக்கும். யாருக்குமே இந்த ஸ்டாக் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. புரியுதுங்களா? அப்படியே ஸ்டெடியாக கிடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஸ்டாக்கினுடைய விலை ஆகஸ்ட் 2021 576 ரூபா. அப்படியே மே 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 480 ரூபா. இவ்வளோ வருஷம் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து அதே ரேஞ்சிலே கடந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஓகே, இவ்வளோ வருஷமாக ஒரே ஜோனில் கிடக்குது, அதுவும் வந்து கீழே வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுறப்போ இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் மார்ஜின், ROC ROE எல்லாம் நல்லா இருக்குது, நான் கொஞ்சம் பொசிஷன் எடுத்துக்கிறேன், சும்மா 1000 ரூபாய் 2000 ரூபா போடுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு நினச்சி வெல்த் கிரியேட் பண்ண ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பொசிஷன் எடுக்கும்போதே வந்து ஒரு ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி, இந்த கம்பெனியை தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்து அவர் எடுப்பார். ஏன்னா வந்து அவர் போடுற காசு அப்படிங்கிறதோடைய மதிப்பு அவருக்கு நல்லாவே தெரியும். சும்மா வந்து போட்டுட்டு விட்டுற மாட்டார். ஏன்னா இது ஸ்மால் கேப் கம்பெனி என்று சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோடு முடிவெடுக்கிறேன். சரிங்களா? இது தவறான டைமில் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறேன். FMCG கம்பெனி தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறீங்களா? இது எனக்கு முன்னாடியே தெரியும், அல்லது வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான், நான் இந்த ரீசனுக்காக தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.